தாங்க முடியாது. எக்ஸாம் லீவு நிலந்து விடுறேன்னு சொல்லி இருக்காங்க. அது தொல்லை தாங்க முடியாது. என்னடா பக்கத்துல டீச்சர் நிக்கிறாங்க? என்னங்கடா அது பக்கத்துல யாரோ நிக்கிறாங்க? சின்சான் ஃப்ரெண்டா அது இல்ல டீச்சரா அது? டீச்சர் ஏதோ மாட்டிர விட போறாங்க. சின்சான் வாடா சின்சான் கிளம்புவோம். ஃப்ராங்க்லின் இல்ல ஃப்ராங்க்லின் மிஸ் உன் தன்மை சொல்லணுமா? நேச்ச மாதிரியே தான் இருக்கும் போலயே. ஐயா டீச்சர் என்ன டீச்சர் என்னன்னு சொல்லுங்க. சின்சான் ஏதாச்சும் பண்ணிட்டானா? தம்பி உங்க வீட்ல தான் சின்சான் இருக்கானா? சின்சான் முன்னால ரொம்ப சேட்டை பண்ணுவான் தம்பி. இப்பலாம் அது மாதிரி இல்ல தம்பி. சின்சான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். செம்மையா படிக்கிறான் தம்பி. இதெல்லாம் காரணம் வந்து நீங்க என்ன சொன்னீங்க? அதான் தம்பி பேசாம இருந்தோம். என்னது நம்ம தான் காரணமா? ஆமா 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 டீச்சர், நம்ம தான் டீச்சர் காரணம். நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். நல்லா படிப்பான் டீச்சர். அவ்வளவுதான் சின்சானு. வாடா வீட்டுக்கு கிளம்புவோம்டா. அடே எங்க போட்டு பயந்தே போயிட்டேன்டா. டீச்சர் எல்லாம் பேசி ரொம்ப நல்லா ஆச்சுடா. நான் சின்ன பிள்ளை பேசுனது அதனால கொஞ்சம் ஆடி போயிட்டேன். சின்சானு சின்சானு உன்னை டீச்சர் மாட்டி விடுறக்காண்டி பார்த்தாங்கன்னு பார்த்தா நீ நல்லா படிக்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணமா சொல்லிவிட்டேன். சரி நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. சின்சானு உனக்கு என்ன வேணாலும் கேட்டா சின்சான் வாங்கி கொடுக்குறேன். எப்பயாச்சும் யோசிச்சியாடா? நீ அப்பவே வண்டியில வரும்போதே ஏதாச்சும் வேணும்னு கேட்டுனா நான் அப்பயே வாங்கி கொடுத்துருப்பேன். இப்ப திருப்பி போக வேண்டிய நிலைமை இருக்கும்டா. சரி வாடா சின்சான், நான் இங்க வந்து கேக்குறேன். ஃபர்ஸ்ட் பேக்க போயிட்டு இங்க வைடா சின்சான். இன்னில இருந்து உனக்கு லீவ் விட விட்டாங்களா? நீ ஜாலியாவே இருப்ப. நான் சொல்லிதான் உனக்கே தெரியலடா சின்சானு. டே சாப்பு சின்சான பத்தியா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கானடா. சரிடா சின்சானு இப்ப ஏதாச்சும் யோசிச்சியா உனக்கு ஏதாச்சும் வேணுமானு? சின்சானு அதெல்லாம் நான் திட்ட மாட்டேன்டா. நீ தைரியமா கேளுடா. அது வந்துடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம தீம் பார்க்கு டூர் போமா. அப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்கான் தீம் பார்க்க. போம்டா ஃப்ராங்க்லின். ஐயோ நம்ம ஏதாச்சும் வேணுமானு கேட்டிருக்கே கூடாதோ. இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டா செலவு வச்சு விட்டுறானோ. ஏதாச்சும் பரவாயில்ல வீடு. நம்மளதான் பெருமையா பேசியிருக்கேன் ஸ்கூல்ல. சரி சின்சானு கூட்டிட்டு போறேன்டா சின்சானு. ஃப்ராங்க்லின் நான் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு போம்டா. டோரிமோன், நோபிட்டா, மோட்டு பட்லு, அப்புறம் நீ அயன்மேனை கூட்டிட்டு அவங்களாம் கூட்டிட்டு போம்டா ஃப்ராங்க்லின். போன் எடுறா. சரிடா இருடா பறக்காதடா. ஃபர்ஸ்ட் டோரிமோன் போன் அடிக்கிறாடா. எடுத்துறானா டோரிமோன்? சின்சான் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு ஏதாச்சும் கேட்டேன்டா. அவன் வந்து டூர் நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் சொல்றேன். நீ ஃப்ரீயா தானே இருக்கு நீ நோபிட்டாவும்? ஃப்ராங்க்லின் நோபிட்டா பேசுறேன்டா. ஐயா ஜாலி டூர் கூட்டிட்டு போறியா நீ? நோபிட்டா நீனாடா நாளைக்கு காலையில நீ டோரிமோன் கிளம்பி இருங்கடா. டூர் போவோம்டா. நீ ஒண்ணு பண்ண அயன்மேன் வீட்டுக்கு வந்துரு. மத்த மோட்டு போட்டு நீனே கால் பண்ணி சொல்லிடுறா. சரிடா ஃப்ராங்க்லின். தம்பி சின்சானு நீ சொன்ன மாதிரி எல்லாரும் போன் அடிச்சு சொல்லிட்டேன். நீ ஒண்ணு பண்ணு போயிட்டு பேக் போய் வச்சுட்டு வந்துரு. நம்ம எப்பவும் போல கார் போயிட்டு பாப்போம்டா போற டூருக்கு. நான் நேச்சரா சின்சானு கார்லாம் செட் ஆகாது இவ்வளவு பேர் போறதுக்கு. பஸ்னாச்சுக்கவே நல்லா படுத்துக்கிட்டே போலாம். நல்லா வசதியும் இருக்குடா சின்சானு. அதை ஏதாச்சும் டூர் பஸ் மாதிரி ஏதாச்சும் பாக்கணும்டா. சரிப்பா ஃப்ராங்க்லின் நான் வந்து டோரிமோன், மோட்டு பட்லு எல்லாம் கூப்பிடுறேன்னு சொல்றேன். நீ எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை கூப்பிடு. எப்போ இல்லையாடா சின்சானு? நான் எப்பவும் எக்ஸ்ட்ரா அயன்மேனை மட்டும் தான் கூப்பிடுவேன். வேற யாரையும் கூப்பிட மாட்டேனேனா? ஃப்ராங்க்லின் யார்கிட்ட விளையாட்டுலாம் காமிக்கிறேன்? நீ கமலா கூப்பிடவள மறந்தே போயிட்டியா? அதுவாடா சின்சானு அதுக்கு மெசேஜ் பண்ணடா வரியான்னு வல்லன்னு சொல்லிருச்சுடா. யாருக்குடா ஃப்ராங்க்லின்? உன்னைய பத்தி தெரியாத எனக்கு. நான் போற சாக்குல அப்படியே கமலாட்ட மெசேஜ் பண்ணி கேட்ட டூருக்கு வரியான்னு. சரி புலம்புற விட்டு வா போயிட்டு காரை பாப்போம். என்னடா சின்சானு இவ்வளவு வெறும் முக்கிய காரெல்லாம் வச்சிருக்காரு. இதை வெறும் 4 பேர் தானடா போக முடியும். வா அவட்டே போயிட்டு கேட்டுருவோம். அண்ணே நம்மளுக்கு டூர் போற மாதிரி கார் வேணும்னே. தம்பி வாங்க தம்பி வாங்க. அவங்களுக்கு கார் பார்க்கணும் தம்பி. நம்மள்ட்ட எல்லா விதமான காரும் இருக்கு தம்பி. அண்ணே இல்லண்ணே நம்மளுக்கு காரு வேண்டாமனே. நிறைய பேர் போறோம் டூருக்கு. அதனால மினி பஸ் தான் வேணுமாண்ணே டூருக்கு போற மாதிரி. அது இது இருக்கான்னு பாருங்கண்ணே. இல்லைன்னா வேற கடையாத பாத்துக்கிறோம்னே நாங்க. தம்பி நீங்க கேக்குற மாதிரி நம்மள்ட்ட இல்ல தம்பி. நீ கடை மாத்தி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம ஊர்ல எங்கேயுமே இல்ல தம்பி. கார் மட்டும் தான் தம்பி இருக்கு. ஐயோ அப்படியானே? ஐயோ சின்சான் இப்ப என்னடா சின்சான் பண்றது? நம்ம ஊர்ல எங்கேயுமே இல்லடா சின்சானு. ஃப்ராங்க்லின் நீ எப்பவும் போல நம்ம தலைவர் அயன்மேன்ட்ட போன் அடிச்சு கேளுப்பா. அவர் அப்பா அவரை வண்டிட்டு வச்சிருப்பாரு. ஆமாடா சின்சான் போன் அடிச்சு கேட்போம். அயன்மேனே என்ன டூர் போறதா சொல்லி இருந்தா காலைல போன் அடிச்சு. அதுக்கு பஸ் வந்து கேக்குறக்காண்டி சின்சான் வந்தா நான் சின்சானு அது எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுல ஏதாச்சும் பஸ்